உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்போ தாமினி எப்படி உன்னுடைய வாழ்க்கையில இன்னொரு பொண்ணா இருக்காளோ அதே மாதிரிதான் துளசியுடைய வாழ்க்கையிலயும் இப்ப நீ இருக்க. அதனாலதான் நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன். துளசிய பத்தி தயவு செஞ்சு யார்கிட்டயும் நீ எதுவுமே சொல்லாத ராதா. நம்ம துளசியோட கொலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன் ராதா. ஒருவேளை தாமினி தான் அவளை கொலை பண்ணாங்கிறது உண்மையா இருந்தா சத்தியமா நான் அவளை சும்மாவே விட மாட்டேன். துளசியோட ஆன்மா அதுக்கப்புறமாவது சாந்தி அடையும்ல. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்கும் ராதா. அதனாலதான் துளசி சாந்தி அடையாம இன்னும் இந்த பூமியே சுத்திக்கிட்டு இருக்கா. ஒருவேளை இதுதான் அந்த குறிக்கோளா இருக்குமா? தாமினி, நீ என்ன காரியம் பண்ணிருக்க தாமினி? அந்த குண்டு ஏன் மேல பட்டிருக்கணும். நீ எதுக்காக நடுவுல வந்த? எனக்காக உயிரை பணைய வச்சுட்டே தாமினி. நீ இந்த அளவுக்கு என்ன காதலிக்கிறேன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நான் உன்னோட காதலை ரொம்பவே அலட்சியப்படுத்திட்டேன். மோகன், இன்னைக்கு உன்னோட வாயால இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் தாமினி. ப்ளீஸ் என்னோட தப்பை திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு தாமினி, ப்ளீஸ். ஐயோ, தீனி பண்டாரம் கைய வலிக்குது, காலை எடேண்டா. ஏண்டா இப்ப பார்த்தாலும் உயிரை வாங்குறேன். உன்னோட மொத்த வெயிட்டும் என் கால் மேல தாண்டா இருக்கு. தாமினி எந்திரி ப்ளீஸ். தாமினி, தாமினி எந்திரி ப்ளீஸ். இங்க பாரு, உன்னோட மோகன் உன் பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கா. தாமினி ப்ளீஸ். தாமினி, தாமினி எழுந்திரு ப்ளீஸ். தாமினி எழுந்திரு. தாமினி ப்ளீஸ், ப்ளீஸ் எழுந்திரு. தாமினி, என்னால உன்னை இந்த மாதிரி பார்க்க முடியல. தாமினி, உன்னை இப்படி பார்க்க முடியல. முட்டாள் தாமினி, மோகன் உனக்கு சொந்தமாகறானோ இல்லையோ, ஆனா நீ கண்டிப்பா ஜெயில் கம்பியை என்றது உறுதியாயிடுச்சு. ஏன்னா கூடிய சீக்கிரமே, ரொம்ப சீக்கிரத்திலேயே உன்னுடைய முகத்திரையை நான் கிழிக்க போறேன். ஏன்னா என்ன பகைச்சு மிகப்பெரிய தப்ப பண்ணிட்ட தாமினி, உன்னை நான் விட மாட்டேன். இனிமே பாரு நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு. இங்க பாரு ராதா, நாம தாமினியை நம்ம கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தான் ஆகணும். துளசியோட மரணத்தோட ஆழம் வரைக்கும் நாம போகணும்னா 24 மணி நேரமும் தாமினியை நாம கண்காணிச்சுட்டே இருக்கணும். அப்படி நடக்கணும்னா தாமினி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கணும், நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அந்த தாமினியோட முடிவு இன்னைக்கு ஆரம்பிக்குது. இந்த தடவை எனக்கும் மோகனுக்கும் நடுவுல ஒரு புது உறவு ஆரம்பமாக போகுது. முன்னாடி வா வா. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க.
குஷி அம்மா துளசி அக்கா இவங்க 2 பேரும் ஏதோ சொன்னாங்கல்ல. ஏதோ சொன்னீங்க. அது இவ்வளவு நேரம் ஹைஜாக்டு பிளேன்ல இருந்தாங்கல்ல, அப்போ 2 பேரும் ரொம்ப ட்ராமால இருந்தாங்க. அதான் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நான் பார்க்கறேன். என்ன பண்ற நீ? கொஞ்சம் எச்சரிக்கையா இரு, இல்லைன்னா பிளான் மொத்தமும் வீணா போயிடும். நான் இப்ப வந்துடுறேன் மௌனையா. குஷி வா. நீ நல்லா இருக்கல்ல? நோ, என்னன்னு தெரியல, சடன்லி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு திடீர்னு அம்மா கூப்பிடுற மாதிரி இருந்தது, அண்ட் என்கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி இருந்தது. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, எனக்கும் அப்படிதான் தோணுது. துளசி அக்கா ஏதோ ஆபத்துல இருக்க மாதிரி தோணுது. குஷிக்கும் எனக்கும் திடீர்னு ஒரே மாதிரியான உணர்வு ஏன் ஏற்பட்டது? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ராதா, ராதா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. மோகன் காப்பாத்து. துளசி, ஏன் இப்ப எனக்கு துளசி கூப்பிட்ட மாதிரியா இருந்தது? எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நான் சீக்கிரமா துளசி அக்காவை பத்தி மோனையா கிட்ட சொல்லியே ஆகணும். குஷி, நான் இப்ப வந்துடுறேன், நீ தண்ணியை குடி. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, மோகன் கிட்ட துளசிய பத்தி நீ எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு. அம்மா, என்ன மன்னிச்சிரு ராதா. எனக்கு மோகனுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.